நண்பர்களுக்கு வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்களே. இந்த சேனலில் மாற்றுத்திறனாளி சந்திக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இன்றைக்கி என்ன பேச போகிறோன்னா, கடந்த ஜூலை 1 முதல் விபிஜி ராம்ஜி என்று சொல்லக்கூடிய 100 நாள் வேலை திட்டமானது இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலும் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் தமிழகத்துக்கு ஏற்றவையா இல்லையா என்பது குறித்து நம்முடைய தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பற்றி தான் இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கை கொடுக்கும் கை. மாற்றுத்திறனாளிகளின் நலனுக்காக குரல் கொடுப்போம். இணைந்திருங்கள் எம்முடன். நன்றி. நண்பர்களே, தொடர்ச்சியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு விரோதமான, ஏழை எளிய மக்களுக்கு விரோதமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய மோடி அவர்கள் தலைமையிலான அரசு மீண்டும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஏழை எளிய மக்கள் மீது தொடுத்திருக்கிறது. ஏற்கனவே 500 ரூபாய், 1000 ரூபாய் பண மதிப்பிழப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஏழை எளிய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதிச் சட்டம் என்று இருந்த சட்டத்தை மாற்றி மகாத்மா காந்தியினுடைய பெயரையே எடுத்துவிட்டு விபிஜி ராம்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை புதிதாக அமல்படுத்தி, ஏற்கனவே நாடு முழுவதும் 4% பேருக்கு கூட 100 நாள் வேலை என்பது முழுமையாக கொடுக்காத சூழ்நிலையில் நாங்கள் 125 நாட்களாக இந்த வேலையை உயர்த்தி தருவோம் என்று சொல்லி இந்த திட்டத்தை கடந்த ஜூலை 1 முதல் அமல்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் 90%, மாநில அரசாங்கம் 10% கொடுத்து வந்த நிதியை மாற்றி இப்பொழுது 60% ஒன்றிய அரசாங்கமும் 40% மாநில அரசாங்கமும் நிதி கொடுப்பது என்றும் இந்த திட்டத்தை மாற்றியிருக்கிறார்கள். இப்படி மாற்றுவதால் கடுமையான நிதி நெருக்கடியை மாநிலங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் இந்த விபிஜி ராம்ஜி திட்டம் அமல்படுத்தப்பட்ட அன்றைய தினம் தமிழ்நாடு அனைத்துவகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கருப்பு பேட்ஜ் அணிந்து, கருப்பு சட்டை அணிந்து, கருப்பு கொடி ஏந்தி அந்த விபிஜி ராம்ஜி சட்டங்களை கொளுத்தி மறியல் போராட்டம் செய்து 10,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கைது செய்யப்பட்டார்கள். அந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து இன்றைய வரை இந்த திட்டத்தை வாபஸ் பெறவோ அல்லது இந்த திட்டத்தை முறைப்படுத்தவோ ஒன்றிய அரசாங்கம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்ட நாளன்று தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் மாண்புமிகு பிரதமருக்கு ஒரு கடிதத்தை எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். நம்முடைய சங்கம் எடுத்த அதே நிலைப்பாட்டை தான் அவரும் எடுத்திருக்கிறார். இந்த திட்டம் மாநிலங்களுக்கு கடுமையான நிதி நெருக்கடியை உருவாக்கும், ஏற்கனவே இருந்த மகாத்மா காந்தி பெயரிலேயே இந்த திட்டம் தொடர வேண்டும் என்பதை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் எழுதிய கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். வளர்ச்சியடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம், அதாவது விபிஜி ராம்ஜி திட்ட செயலாக்கம் குறித்து அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் விக்சித் பாரத் ரோஜ்கார் மற்றும் ஆஜீவிகா மிஷன் என்று சொல்லக்கூடிய விஜி ராம்ஜி திட்டத்தின் செயலாக்கம் 1/7 முதல் தொடர்புபட்டுள்ளதை நான் அறிவேன். அது தொடர்பாகத்தான் இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். மாநில அரசுக்கு ஏற்கனவே இருந்த நிலையிலிருந்து மாற்றி 5000 கோடி ரூபாய்க்கும் மேல் அதிகமான நிதிச்சுமையையும் செயல்பாட்டு ரீதியான தாக்கங்களையும் ஏற்படுத்துவதால் இந்த விதிகளில், அதாவது விபிஜி ராம்ஜி திட்டத்தில் சில தளர்வுகளையும் மாற்றங்களையும் நீங்கள் கொண்டு வர வேண்டும். அவ்வாறு செய்யாவிட்டால் இந்த திட்டம் செயல்படுத்துவது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த திட்டத்தை நம்பியுள்ள கிராமப்புற மக்களையும் இது கடுமையாக பாதிக்கும் என்று அவர் தன்னுடைய கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். நிதி பகிர்வு முறையை பொறுத்தவரை தற்போதுள்ளபடி நீங்கள் 60-40, அதாவது மத்திய அரசு 60, மாநில அரசு 40 என்பது கட்டாயம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. மகாத்மா காந்தி வேலை உறுதி திட்டம் என்பதை 2 சதாப்தங்களாக ஒரு கட்டமைப்பின் கீழ் கொண்டு வந்த நிலையில் இந்த திடீர் மாற்றம் மாநில கருவூலத்திற்கு, அதாவது மாநில அரசுக்கு கடுமையான நிதி சுமையை ஏற்படுத்தும். எனவே இதன் காரணமாக மாநில அரசுகள் நிதி கொடுக்காத பட்சத்தில் ஊதியம் குறையவும் வேலை நாட்கள் குறையவும் வாய்ப்புள்ளதுடன் இதன் காரணமாக அத்தியாவசிய திட்டங்களை அமல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை என்பது மாநில அரசாங்கத்திற்கு ஏற்படும். எனவே ஊதிய மற்றும் நிர்வாக செலவுகளை பொறுத்தவரை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது போல 100% நிதி உதவியை நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும், மத்திய அரசாங்கம் தான் கொடுக்க வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல முக்கியமான வேளாண் பருவங்களை அறிவிப்பதிலும், அதாவது விவசாயம் நடைபெறும் காலங்களில்
60 நாட்களுக்கு 100 நாள் வேலை கொடுக்க வேண்டாம் என்று ஒன்றிய அரசாங்கம் இப்பொழுது விபிஜி ராம்ஜி திட்டத்திலே நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அந்த காலங்களை நாங்கள் தான் மத்திய அரசாங்கம் தான் அறிவிப்போம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். விவசாயத்தை பொறுத்தவரை பருவம் ஒவ்வொரு பருவம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஏன் தமிழ்நாட்டிலே கூட மாவட்டங்களுக்கு மாவட்டம் விவசாய வேலைகள் நடைபெறுகிற காலம் என்பது மாறி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களை, குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களோ அல்லது நவம்பர் டிசம்பர் மாதங்களோ என மொத்தமாக வரையறுப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு சில மாநிலங்களில் மழை பெய்யக்கூடும், ஒரு சில மாநிலங்களில் விவசாயம் நடைபெறும். ஆக இடத்திற்கு தகுந்தாற் போல இந்த விடுமுறை நாட்கள் என்பது கொடுக்கப்பட வேண்டும். அதாவது ஒவ்வொரு நிதியாண்டிலும் முதன்மை விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களை உள்ளடக்கிய 60 நாட்களை மாநில அரசுகள் நிலையான அறிவிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்வது எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. எனவே அது சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல, காலநிலைக்கு ஏற்றாற் போல மாநிலங்களே அதை அறிவிப்பதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த 60 நாட்கள் முதன்மை பருவத்தை நாடு முழுவதும் ஒரே மாதிரி அமல்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது மட்டுமல்ல, இதை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இறுதியாக அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருப்பது, மகாத்மா காந்தி அவர்களின் மாண்பை போற்றும் வகையிலும் இத்திட்டத்தின் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நன்மதிப்பை மேலும் உயர்த்தும் வகையிலும் இத்திட்டத்தை மகாத்மா காந்தி அவர்களின் பெயரிலேயே தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாடு அரசு இந்த திட்டத்தை, ஊரக வேலை உறுதி திட்டத்தை மிகச்சிறப்பாக தொடர்ந்து நடத்தி வருகிறது. எனவே தமிழ்நாடு அரசினுடைய இந்த வேண்டுகோளை மனதில் கொண்டு உடனடியாக நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த முன்மொழிவுகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நாங்கள் சொல்ல இந்த திட்டங்களில் மறுபரிசீலனை செய்வதோடு மாநில அரசாங்கத்திற்கு நிதிச்சுமை ஏற்படாத வகையில் சிறப்பாக முறையில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நீங்கள் வழிவகை செய்ய வேண்டும் என்று நம்முடைய மாநில முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்து கடிதம் எழுதியிருக்கிறார். ஆக நாங்கள் இப்போ சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இவர் மோடிக்கு எதிரானவர், மோடி சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அவர் எதை செஞ்சாலும் நல்லதே செஞ்சாலும் இவர் தான் எதிர்த்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க, இவர்கள்லாம் மோடிக்கு விரோதமானவர்கள் என்று சொல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளும் பலரும் இருக்கிறீர்கள். நான் மோடி சொன்னால் பரவாயில்லை, விட்டுருங்கள், நான் சொன்னேன்னா விட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கார்ல, அந்த கடிதத்தில் அவர் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ மாநிலங்கள் கடுமையான நிதிச்சுமையை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்தை கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும், அதிகப்படியான நிதிகளை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். ஏழை எளிய மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வு இதனால் பாதுகாக்கப்பட வேண்டுமே ஒழிய இதை ஒழித்து கட்டுகின்ற வேலையை படிப்படியாக ஒன்றிய அரசாங்கம் செய்வதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதைத்தான் அவருடைய கடிதமும் இங்கே தெரிவித்துகிறது என்பதை சொல்லிக்கொண்டு இந்த காணொலி விடுவீர்கள். நண்பர்கள், இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை இந்த காணொலி பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.